ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக நிற்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனம். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பெஞ்சமின் பிராங்க்லின் சிறுவனாக இருந்த பொழுது அவரது தந்தை அடிக்கடி நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுவாராம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றார். இந்த வசனத்தை கருத்தில் கொண்டு பெஞ்சமின் பிராங்க்லின் வேலைகளை செய்ததாகவும், ஆனாலும் நிஜமாகவே ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை என்றும் தன் சுயசரிதையில் எழுதியிருக்கின்றார். ஆனாலும் பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பது நிகழ்ந்ததாகவும், அதிலும் டென்மார்க் ராஜாவோடு அமர்ந்து உணவு உண்டதாகவும் பின்னர் எழுதியிருந்தார். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக, அறிஞராக இவரை ராஜாக்கள் அழைத்திருக்கலாம். இவரும் அவர்களை பார்க்க வருகை தந்திருக்கலாம். ஆனால் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பது என்றால் ராஜாவுக்கும் அவரது தேசத்திற்கும் பணிவிடை செய்வது என்று அர்த்தமாகும். ஆப்பிரிக்க மிஷினரி டேவிட் லிவிங்ஸ்டனோடு மருத்துவக் கல்லூரியில் படித்த மருத்துவரான ஒரு நண்பர் உண்டு. லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவிற்கு மிஷனரியாக போகிறேன் என்று சொன்னபோது அந்த நண்பர் இவரிடம், முட்டாளாயிராதே, லண்டனில் மருத்துவ தொழில் செய்து வாழ்க்கையை அனுபவி என்று கூறினார். ஆனால் அதை மறுத்துவிட்டு லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா சென்று சுமார் 43 வருடங்கள் ஆப்பிரிக்கர்களோடு வாழ்ந்து ஊழியம் செய்தார். ஆப்பிரிக்கர்கள் அவரை மிகவும் நேசித்தனர். லிவிங்ஸ்டன் மரித்த பொழுது அவருடைய இருதயத்தை எடுத்து, இது ஆப்பிரிக்காவிற்கு உரியது என்று அந்த ஆப்பிரிக்கர்கள் அந்த லிவிங்ஸ்டன் இருதயத்தை அங்கேயே புதைத்துவிட்டு உடலை மட்டும் இங்கிலாந்திற்கு அனுப்பினர். அந்த உடலும், அதாவது லிவிங்ஸ்டன் உடல், ராஜாக்களை அடக்கம் பண்ணும் இடத்தில் அடக்கம் செய்தனர். அந்த அடக்க ஆராதனையில் அந்த பழைய நண்பன் வந்திருந்தான். அவன் வந்து ஓவென்று கதறி அழுது லிவிங்ஸ்டன் இறந்த உடலை பார்த்து, நான் உன்னை முட்டாள் என்றேன், ஆனால் நீயோ தேவனுக்கு ஊழியம் செய்து ராஜாக்களுக்கு உரிய மேன்மையை பெற்றுவிட்டாய். நானோ எல்லாவற்றையும் இழந்த குடிகாரனாய் நிற்கிறேன் என்று கதறி அழுதானாம். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? ராஜ சமூகத்தில் நிற்போமா? உண்மையாக ஊழியம் செய்ய எங்கள் இருதயம் உமக்கே உரியதாக உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.